பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிரெயினில் உருவாகிற 60,000 எண்ணங்களை எப்படி நம்ம மூளை ஃபில்டர் பண்ணுது, அதை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு அஃபர்மேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஒரு நாளைக்கு நமக்கு 60,000 எண்ணங்களுக்கு மேலே வருதுன்னு ஆராய்ச்சி சொல்லுதுங்க. அந்த 60,000 எண்ணங்களை எப்படி தேவையில்லை, எது தேவை அப்படின்றது நம்ம பிரெயின் எப்படி ஃபில்டர் பண்ணுது? நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு, நம்ம வளர்ந்த விதம், நம்ம சூழல், நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம என்விரான்மெண்ட், அப்புறம் நம்ம மதம் சார்ந்த நம்பிக்கைகள், இப்படி பல ஃபில்டர்ஸை அதை யூஸ் பண்ணி தான் எது தேவை அப்படின்றத அது செலக்ட் பண்ணுதுங்க. அதில் முக்கியமாக ஒரு இது என்னன்னா, நம்ம கவனம் எதை நோக்கி அதிகமாக இருக்குது, நம்ம ஃபோக்கஸ் எதை நோக்கி அதிகமாக இருக்குது, அதை நோக்கி தான் நம்ம ஆற்றல் கடத்தப்படுது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபில்டர் வேலை செய்யுது. இதை பாப் பேக்கர் ரொம்ப அழகாக யூடியூபோடவே கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாருங்க. இப்போது நம்ம யூடியூப்பில் ரெகுலராக ஒரு சமையல் சம்மந்தமான ஒரு வீடியோ பார்த்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அடிக்கடி சமையல் சம்மந்தமாகவே பார்க்குறோன்னா யூடியூபோட அல்காரிதம் என்ன பண்ணும்? அதை ஒரு ஃபில்டர்னு வச்சுப்போமே, நம்ம எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு இவங்க நிறைய சமையல் சம்மந்தமாக தான் பார்க்குறாங்க, இவங்களுக்கு சமையல் சம்மந்தமான ரெக்கமெண்டேஷன்ஸே கொடுப்போம் அப்படின்ட்டு நமக்கு அது சம்மந்தமான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் வரும். நிறைய நம்ம ஆன்மீகம் சம்மந்தமாக பார்த்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? ஆன்மீகம் சம்மந்தமானது தான் அது நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எதை கவனம் செலுத்தி பார்க்குறீங்க, ஆன்மீகம்ன்றதை கவனம் செலுத்தி பார்க்குறப்போ உங்களுக்கு மற்றதெல்லாம் ஃபேட் அவுட் ஆகி அது சம்மந்தமான ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது இல்லையா? அதே மாதிரி தாங்க நம்ம பிரெயினும். எதை நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தி பார்க்குறீங்களோ அது சம்மந்தமான சூழலுக்கு தான் அந்த ஆற்றலை வெளிப்படுத்தி அது சம்மந்தமாக தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ரொம்ப நீங்கள் பிரச்சனைகளை பார்க்குறது, ரொம்ப ஒரு சங்கடமான விஷயங்களையே கேட்குறது, ஒரு வருத்தத்துக்குள்ளேயே இருக்கிறது, ஒரு கோபத்துக்குள்ளேயே இருக்கிறதுன்ட்டு நீங்கள் அந்த கவனத்தை எதை நோக்கி செலுத்துறீங்களோ, நம்ம ஐம்புலன்களையும் எதை நோக்கி செலுத்துகிறோமோ அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பிரெயின் ஃபில்டர் பண்ணி அதில் எது டாமினண்ட்டாக இருக்கோ அதை தாங்க அது எடுத்துட்டு அது சம்மந்தமான ரியாலிட்டியை நமக்கு கொண்டு வரும். அதனால தான் ஒரே விஷயத்த ஒரே சம்பவத்தில் 2 பேருக்கு நடந்திருக்கும். ஒரு பிரச்சனையே 2 பேருக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே குடும்பத்திலேயே கூட இருக்கலாம். ஒருத்தர் உடஞ்சி போய் அந்த இழப்பால் அவங்க ஏதோ ஒரு கெட்ட பழக்கங்கள் கூட அடிமையாகி அவங்க வாழ்க்கையில் மேலே வர முடியாத அளவுக்கு அவங்க லைஃப் இல்லாமல் போயிருக்கலாம். இதுவே இன்னொருத்தர், இந்த மாதிரி சம்பவம் எனக்கு நடந்தது, இது மாதிரி யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த இயக்கத்தை தொடங்கினேன், இன்னைக்கு இந்த இயக்கம் இத்தனை பேர் இதில் மீட் எடுத்திருக்கு, இப்படி நடக்குது அப்படின்ட்டு அதுவே அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்கலாம். அவங்கவுங்க பிரெயின் ஃபில்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கோங்க. அதுதான் நம்மளை ஒரே சம்பவம் 2 பேருக்கு நடக்கிறப்போ 2 விதமாக ரியாலிட்டியில் நடக்கும். அதுக்கு காரணம் பிரெயின் ஃபில்டர்ஸ் தான். ஸோ நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை நினைக்கணும், இது எல்லாமே. அப்போ நம்ம அந்த ஃபில்டருக்கு தீனி போடணும். நம்ம ஆன்மீகம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோமா, அதை தான் நம்ம பார்க்கணும். அதுதான் நமக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும்னா. எது நமக்கு சமையல் தான் வேணுமா, அதை தான் நம்ம ரெக்கமெண்டேஷனுக்கு வரணுமா, அப்போ சமையல் சம்மந்தமானது தான் அதிகமாக பார்க்கணும். அப்போது வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கணுமா, எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணுமா, நம்ம பிரெயின் ஃபில்டருக்கு பாசிட்டிவான விஷயங்களை தான் கொடுக்கணும். இந்த இடத்துல தான் அஃபர்மேஷன் வருது. அஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க, உறுதிப்பாடுன்னு சொல்லலாம். நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணுற மாதிரி, நம்ம ஒரு சங்கல்பம் பவர்ஃபுல்லாக எடுத்து நான் இப்படித்தான் இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணுற மாதிரி தான் அந்த அஃபர்மேஷன். இது ரொம்ப ஷார்ட்டாக பவர்ஃபுல்லாக ரெகுலராக நம்ம சொல்ல நம்ம பிரெயின் ஃபில்டருக்கு நம்ம தீனி போடுற மாதிரி. எதில் நம்ம கவனத்தை அதிகம் செலுத்துகிறோமோ அது ஃபில்டர் ஆகி நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும். அது சம்மந்தமானது தான் நம்ம ரியாலிட்டியில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த அஃபர்மேஷன்ஸை டெய்லி காலையில் எந்திரிச்சதும் சொல்லலாம், தூங்க போகிறப்ப சொல்லலாம், நிற்கிறப்போ நடக்கிறப்ப எல்லாமே சொல்லலாம். இதை ஈஸியாக இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம், நாங்கள் நம்ம வாயிலேருந்து வர வார்த்தை எல்லாமே அஃபர்மேஷன்ஸ் தான். என்ன நம்ம நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், எல்லாமே நம்ம வாய் திறந்து சொல்கிறது, மனசில் நினைக்கிறது எல்லாமே அஃபர்மேஷன்ஸ் தான். இன்றைக்கி நான் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், நாளைக்கு எனக்கு சளி பிடிச்சிரும், இது அஃபர்மேஷன் தாங்க. நம்பிட்டீங்க, நடந்துடும். இன்றைக்கி மழையில் நனைஞ்சிட்டேன்னா சளி பிடிச்சிரும். டிசம்பர் மாதம் வருதா, 2 நாள் ஆச்சும் படுக்காமல் வைக்காது, சளி சொரம் அப்படின்னு நம்மளை படுக்க வச்சிரும். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்னால நம்ம அதையே கவனத்தை செலுத்துகிறப்போ, அதை தீர்க்கமாக நம்புகிறப்போ நம்ம ஆற்றல், நம்ம ஃபோக்கஸ் அதை நோக்கி கடத்தப்படுது. அப்போது அது சம்பந்தமான நிகழ்வுகளை தான் நம்ம ஈர்ப்போம்.
அப்போது இந்த அஃபர்மேஷன்ஸை எப்படி நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுறது, எப்படிலாம் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பொதுவாக நம்ம வாழ்க்கைக்கு ஒரு 4 பில்லர்ஸ் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்ட்டு என் குரு சொல்லுவாங்க. என்னென்னா நமக்கு ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, கேரியர், மணி, இது எல்லாத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் எந்த ஒரு பில்லரில் பிரச்சனை வந்தாலும் அந்த மற்ற எல்லா இடத்துலையும் எதிரொலிக்கோங்க. அப்போது நம்ம அஃபர்மேஷன் சொல்கிறப்போ, அந்த ஃபில்டருக்கு தீனி கொடுக்குறப்போ, இந்த எல்லா ஏரியாலையுமே நம்ம சொல்லணும். சரி, வெறும் அஃபர்மேஷன்ஸ் மட்டும் சொன்னால் போதுமா? வெறும் அஃபர்மேஷன்ஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணுமா? வேறு எதுவும் செய்யலை, அஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் இதை இன்னும் ராக்கெட் ஸ்பீடுக்கு கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அது கூட நீங்கள் கிராட்டிடியூட், நன்றியுணர்வை வளர்த்துக்கிறது, அந்த பயிற்சி, அது கூட ஹோப் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வாட்டர் ப்ரேயர், இதையெல்லாம் சேர்த்து பண்ணுறப்போ உங்களுக்கு இப்போ ஒரு 10x ஸ்பீடில் நடக்குதுன்னா 100x ஸ்பீடில் நல்லது நடக்கும். இதை நீங்கள் அனுபவித்து பார்த்தா நீங்கள் நிறைய பேருக்கு சொல்வீங்க, எல்லாமே இது பின்னாடி சயின்ஸ்ன்னு நினச்சா சயின்ஸும் இருக்குது, இது பின்னாடி வந்து நம்மளை மிஞ்சின ஒரு சக்தி நடத்துது, நம்மளை மிஞ்சி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் உண்மைதாங்க. விஞ்ஞானம், மெய்ஞானம் எல்லாமே கலந்தது தான். அதை நம்ம வார்த்தைகளை விவரிக்கிறத விட ரொம்ப சிம்பிளாக ஒரு நாளைக்கு எஃபர்ட்டே இல்லாமல் நம்ம செய்யக்கூடியது மூலமாக நீங்கள் உங்களுடைய ரியாலிட்டியை மாற்ற முடியும். இது சம்மந்தமாக, இந்த அஃபர்மேஷன் சம்மந்தமான வீடியோஸை அடுத்தடுத்து போட போகிறோம். நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் காலையில் நம்ம ஆரம்பிக்கிறப்பவே இந்த அஃபர்மேஷன்ஸோட தாங்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு நாள் எப்படி இருக்கணும், இன்னைக்கு நாள் நான் எப்படி இருப்பேன்றது இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி தாங்க நம்மளுடைய அஃபர்மேஷன் இருக்கும். அது ஏன் இன்னைக்குன்னா, இன்னைக்குன்றது தான் நேத்தா மாறுது, இன்னைக்குன்றது தான் நாளைக்கான விதையாக இருக்குது. அப்போது போனதை நினச்சி நம்மளால் கவலைப்பட முடியாது, ஃப்யூச்சரையே உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்கவும் முடியாது. பிளான் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா ஆக்ஷன் எப்போ செய்யறது? நம்ம ஒரு தடவை பிளான் பண்ணிட்டோமா, அதுக்கான ஆக்ஷன் இந்த மூமெண்ட்ல நம்ம என்ன செய்யறோன்றது தான். ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில இன்னைக்கு நான் எப்படி இருக்க போறேன் அப்படின்ற அஃபர்மேஷன் மூலமாக தான் நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனே தொடங்குது. அது அந்த நாளைக்கான டோனை உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குது. இதை டெய்லி நீங்கள் பண்ண 21 நாள் ஆகுங்க எது ஒன்றும் நமக்கு ஒரு பழக்கமாக பதியறதுக்கு. அதுவே மோர் தென் 90 days போச்சுன்னா ஆட்டோ பைலட் மோட், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அது உட்காந்துருவோங்க. ஸோ உங்களுக்கு இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு இதெல்லாம் தெரியுது, ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், கரெக்டாக உட்காந்து செய்ய தான் மாட்டேங்கிறேன், 2 நாள் செய்கிறேன், 4 நாள் செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் கம்யூனிட்டி தான் உங்களுக்கான இடமே. டெய்லி காலையில், சண்டேஸ், வீக்கெண்ட்ஸ் எந்த இதுவும் கிடையாதுங்க. மார்னிங் 5 to 6 கம்பல்சரி 1 hour நம்ம இந்த அஃபர்மேஷன்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், முத்ராஸோட தான் முடிக்கிறோம். அதுக்கான டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நன்றி, வணக்கம்.